வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உமது புகழ் பாடிடும். உன்னதரே, உமது பெயருக்கு பாவொன்று இசைக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6-9 மற்றும் அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால்
சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார். ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்துச் செல்ல, முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளே எனக்கு இறங்கி அருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். Hallelujah, 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 Hallelujah. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடர்களுக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீ ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் அன்போடு வாழவும் இரக்கத்தோடு வாழவும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து வாழவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களிடம் இருக்கின்ற பலவீனத்தினால் நாங்கள் பொறாமைப்படுகிறோம், பிறர் மீது கோபப்படுகிறோம், எரிச்சலடைகிறோம், சண்டையிட்டு வீண் விவாதங்களில் ஈடுபடுகிறோம். இதனால் மனிதர்களாகிய நாங்கள் நிம்மதி இழந்து அமைதியின்றி தவிக்கின்ற நிலையே எங்கள் வாழ்வில் காணப்படுகிறது. இதோ இன்றைய இறை வார்த்தைகளின் வழியாக ஆண்டவரே, நாங்கள் பொறுமையோடு இருக்கவும் ஒருவர் மற்றவரை நேசித்து வாழவும் எங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்யவும் ஆண்டவரே நீர் எங்களை தூண்டி எழுப்புகின்றீர். தீய செயல்களை வெறுத்து பிறருக்கு கேடு விளைவிக்கின்ற செயல்களில், தீங்கு விளைவிக்கின்ற எந்த செயலிலும் நாங்கள் ஈடுபடாமல் உமது அன்பின் பிள்ளைகளாக சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துகின்ற இறையாட்சியின் கருவிகளாய் வாழ்ந்து உமது சாட்சிகளாய் என்றென்றும் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன். இறைமகன் நீரே என்று தீய ஆவிகள் கத்தின. இயேசு தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என சொன்னார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி பணியை மிக ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். இறையாட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப வேண்டும் என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கனவு. இதுவே தந்தையாம் கடவுளின் திருவுளமாயிருந்தது. எனவே அந்த விண்ணரசை, இறையாட்சியை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்ப ஊர் ஊராக, நகர் நகராக பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவர் நற்செய்தி பணியை செய்கின்றார். நோய் நொடிகளை குணமாக்குகின்ற, பிணிதீர்க்கின்ற அருமருந்தாக இருக்கின்றார். பிசாசு, தீ ஆவிகளினுடைய சேட்டைகளை எல்லாம் அவர் முறியடிக்கின்றார். இவற்றை தெளிவாக விளக்குகிறது இன்றைய நற்செய்தி. தீ ஆவிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ளுகின்றன. தீ ஆவிகளும் அவரை கண்டபோதே
அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவிகளிடத்தில் பேசுகிறார். மிக கண்டிப்பாக அவற்றிற்கு கட்டளையிடுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் தீய சக்திகளிடம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நேற்றைய நாளினுடைய புனிதர் புனித வனத்தந்தோணியாரை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துச் சொன்னேன். புனித வனத்தந்தோணியாருடைய வாழ்வில் 5 மிக பெரும் சோதனைகள் சாத்தானால் கொடுக்கப்படுகிறது. 5 சோதனைகள். செல்வங்கள் பற்றிய ஆசையை தூண்டி எழுப்புவது, உறவுகளை பற்றிய ஆசைகளை தூண்டி எழுப்பி கவலைக்குள்ளாக்குவது, தவம் இருக்கும்போது ஒரு மனிதனுக்குள் சோர்வை உண்டாக்குவது, பெண் வடிவிலே வந்து தவத்தை கலைக்க முயற்சிகளை செய்வது, சிறுவன் போல பித்தலாட்டங்களில் ஈடுபட்டு சித்து வேலைகளை செய்வது போன்ற 5 வகையான சோதனைகளை சாத்தான் புனித வனத்தந்தோணியாருக்கு கொடுப்பதை சொன்னேன். இப்படிப்பட்ட இந்த சாத்தானுடைய சோதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி முறியடிக்கிறார் என்றால் அவரிடத்தில் இருந்த வல்லமையும் அதிகாரமும் இறைத்தன்மையும் தான். பிரியமானவர்கள், புனித வனத்தந்தோணியார் கூட இயேசுவின் பெயரினால், அவருடைய திருநாமத்தினால், திருச்சிலுவையின் மகிமையினால் இந்த சாத்தானின் சோதனைகளை அவர் முறியடித்தார். நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். சாத்தானுடைய அட்டூழியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்முடைய குடும்பத்திலும் அதை நாம் பார்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளை எல்லாம் முறியடிக்க இயேசுவின் திருநாமத்தை நாம் நம்முடைய வாழ்வில் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த திருநாமத்திற்கே வல்லமையும் அதிகாரமும் உண்டு. இதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய முதல் வாசகம் அற்புதமான செய்தியை நமக்கு முன்பாக வைக்கிறது. சவுல் தாவீதை பார்த்து பொறாமைப்படுகிறான். சவுல் என்பவன் அரசன், தாவீது ஒரு சாதாரண நிலையில் இருக்கின்ற, அந்த அரண்மனையில் இருக்கின்ற ஒரு பணியாள் போன்று. அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து அரசன் பொறாமைப்படுவதை பார்க்கிறோம். தொடக்க நூல் புத்தகத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயன் ஆபேல். காயன் ஆபேலின் மீது பொறாமைப்படுகிறான். இந்த பொறாமையினுடைய விளைவு என்ன? அவன் வெகுவாக, அவனுடைய முகம் கடும் சிவப்பாக மாறியது, கடும் சினம் கொண்டான். அந்த சினத்தின் பேரில் தன்னுடைய தம்பியான ஆபேலை கொன்றான் என்று பார்க்கிறோம். பொறாமை கோபமாக மாறி கோபம் கொலையில் சென்று முடிகிறது. இந்த இடத்திலும் அதுதான். தாவீதின் மீது பொறாமைப்படுகிறான் சவுல். சவுல் பொறாமைப்பட்டு தன்னுடைய மகன் யோனாத்தனையும் அரசு அலுவலர்களையும் அழைத்து, இந்த மக்கள் எல்லாரும் தாவீதை புகழ்கிறார்கள், என்னையோ இழிவாக பேசுகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள், என்னை சிறுமைப்படுத்துகிறார்கள். சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொண்டான். இப்படியாக தாவீதை புகழ்ந்து பேசுகிற போது சவுல் சிறுமைப்படுத்தப்படுவதை எண்ணி மிகுந்த வருத்தப்பட்டு துயரப்பட்டு தாவீதின் மீது பொறாமை கொண்டு அவரை கொலை செய்ய வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். அரசு அதிகாரம், பதவி, பட்டங்கள் எப்படி தவறான வழிக்கு ஒரு மனிதனை அழைத்துச் செல்கிறது, ஆசைகளும் பேராசைகளும் ஒரு மனிதனை எப்படி வீழ்த்துகிறது என்பதற்கான அடையாளமாய் சவுல் அரசன் காணப்படுகிறான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் பெருமைப்பட ஒருவரை பாராட்ட வேண்டும். அது யார் என்றால் சவுலுடைய மகன் யோனத்தான். யோனத்தானை நாம் பெரிதாக வெகுவாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் யோனத்தான் தன்னுடைய தந்தையின் சார்பாக இல்லாமல் தன்னுடைய நண்பனான தாவீதின் பக்கமாக நிற்கிறார்.
நியாயத்தின் பக்கமாக இருக்கிறார், உண்மையின் பக்கமாக இருக்கிறார். இந்த இடத்தில் உறவுகளுக்கு அவர் முக்கியத்துவம் தரல. என் அப்பா, அதனால அப்பா சொல்றபடி தான் நடப்பேன் அப்படின்னு நடக்கல. மாறாக எந்த பக்கம் உண்மை இருக்கிறதோ, எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ, தர்மம் இருக்கிறதோ, நியாயம், தர்மம், நீதியின் பக்கமாக நிற்கிறார் யோனத்தான். தன்னுடைய தந்தைக்கு அறிவுரை சொல்லுகிறார். அப்பா, அவன் சிறியவன், நம்முடைய அரசு இந்த மாளிகையில் பணி செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த சிறுவன் மீது நீங்கள் பொறாமைப்படலாமா? ஒரு அரசனாக இருந்து கொண்டு அந்த பழிப்பாவத்தை ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? அவரை கொலை செய்து நீங்கள் ஏன் அந்த பழிப்பாவத்திற்கு உள்ளாகுகிறீர்கள்? இது வேண்டாம்பா, தடுக்கிறான். தவற்றை சுட்டி காட்டுகின்ற மனநிலை இந்த இடத்தில் யோனத்தான் இடத்தில் இருந்தது. அது மட்டும் இல்லை, தாவீதுக்கு இவர் உதவி செய்கிறார். யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் என்று சொல்லி தாவீதின் பக்கமாக யோனத்தான் நிற்பதை பார்க்கிறோம். பிறகு தன் தந்தையிடத்திலே போய் தாவீதுக்காக பரிந்து பேசுகிறார். உதவி செய்வது, பரிந்து பேசுவது, சுட்டி காட்டுவது, இது எல்லா வேலைகளையும் யோனத்தான் செய்யறதுனால தான் நான் சொன்ன யோனத்தானை நாம் பெருமைப்பட பாராட்ட வேண்டும். இந்த நாளில் பாருங்க, தன் தந்தையிடத்திலே சென்று தாவீதின் பொருட்டு, அப்பா நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. சவுலுக்கு பிறகு அரச பதவி யாருக்கு வரணும்? யோனத்தானுக்கு வரணும். யோனத்தான் நினைத்திருந்தால் சவுலோடு, தன் தந்தையோடு இணைந்து கொண்டு தாவீதை கொன்றிருக்கலாம், அழித்திருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கல. நாம யாரும் பிறருக்கு துரோகம் நினைக்க கூடாது, பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது, தர்மத்தை மீறி அதர்மம் செய்யக்கூடாது, நீதிக்கு பதிலாக அநீதியை இழைக்கக்கூடாது. மிகச்சிறந்த உதாரணம் யோனத்தானுடைய வாழ்க்கை. அதுதான் இன்னைக்கு நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகிறது. எனவே சவுலிடத்தில் சென்று தன்னுடைய நண்பன் தாவீதுக்காக பரிந்து பேசி சமரசமும் ஒற்றுமையும் ஏற்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்தி மீண்டுமாய் தாவீதை அந்த அலுவலகத்திற்கு அழைத்து கொண்டு வருவதை அற்புதமாய் சான்று பகர்கிறது இன்றைய முதல் வாசகம். எந்த இடத்தில் ஒரு பிணக்குகள் இருக்கிறதோ, எந்த இடத்தில் பிரச்சனைகள் உண்டோ, குழப்பங்கள் உண்டோ, அந்த குழப்பங்களை நாம் சரி செய்ய வேண்டும். பிணக்குகளையும் பிரச்சனைகளையும் தீர்வு காண வேண்டும், தீர்க்க வேண்டும். மாறாக எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. எரிகின்ற நெருப்பில் சில பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க. எப்படா சின்ன பிரச்சனை வரும் அதை நம்ம பெருசுபடுத்தலாம், யாரை பற்றியாவது நம்ம போட்டு கொடுக்கலாம், அவதூறு பரப்பலாம், அநியாயம் செய்யலாம். அதை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது பிரியமானவர்கள். அது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. ஆண்டவர் இயேசு நமக்கு அதை போதிக்கவில்லை. அதை நாம் உணரணும். இயேசு எப்பொழுதும் உண்மை, நீதி, நேர்மையின் பக்கம் நின்றார். அவரின் அன்பு மகனாக, மகளாக, சகோதர சகோதரிகளாக, சீடனாக, சீடத்தியாக இருக்கின்ற நாமும் கூட உண்மை, நீதி, நேர்மையின் பக்கமாக நிற்கும்போது நாம் இறையாட்சியின் கருவிகளாய் இருக்கின்றோம், விண்ணரசின் உறுப்பினர்களாய் இருக்கிறோம், இயேசுவின் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. யோனத்தான் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம்
இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கூந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றோரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கருள்வதாக. ஆமென். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிற்குரிய சீடர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்
நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.